இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, திருவிழா காலங்களில் இறைவன் தேரில் பவனி வருவது ஏன்? அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது அவர் என்ன கேட்கிறாரு சொன்னா, தேர் உற்சவம் அப்படின்னு ஒன்று நடத்துறா இல்லையா? பிரம்மோற்சவங்கிறது நடக்கிறது, 10 நாள் உற்சவம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாகனத்திலே சுவாமி வந்துன்னு இருக்கார். அதே மாதிரி அந்த 9வது நாளோ அல்லது அந்த தேர் உற்சவத்துக்கு நாள்லையோ ஏதோ ஒரு வாகனத்தில் வந்துட்டு போகலாமே. அதனை விடுத்து இந்த தேர், திருத்தேர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம், அதனை இத்தனை பேர் வடம் பிடித்து இழுக்கிறார்களே, இவ்வாறு அந்த தேர் உற்சவம் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அந்த தேர் உற்சவம் அதுதானே அந்த ஒரு உற்சவத்தினுடைய ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் அல்லவா? எதற்காக அந்த தேர் உற்சவம் நடத்தப்படுகிறதுன்னு கேட்டால், அந்த தேர் என்பது என்ன தெரியுமா? அந்த திருத்தேர் என்பது அந்த ஆலயமே தான் அப்படிங்கிறத நினைவிலே கொள்ள வேண்டும். அதாவது தேரிலே இறைவன் பவனி வருகிறார்னு சொன்னால் அந்த ஆலயமே அப்படியே நடந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு பொருள் தான். அப்படியே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த தேரை கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படியே கீழே ஒரு சகடை மாதிரி வச்சிருப்பா, மேலே பார்த்தோம்னா ஒரு கோபுரம் போன்ற அமைப்பு தானே. அப்படி ஒரு கூர்ஸாக ஒரு அமைப்பு வச்சு இப்படி தானே தொங்க விட்டுருக்கா இல்லையா? அந்த சீலைகள்லாம் தொங்க விட்டு அது அப்படியே நடந்து வரும்பொழுது, அந்த தேரானது பவனி வரும்பொழுது பார்த்தோம்னா அந்த ஆலயமே அப்படியே அசைந்து வருவது போல் நமக்கு காட்சி அளிக்கிறது அல்லவா? அதுதான் அதற்கான தாத்பரியம். அதாவது ஆலயத்திற்கு சென்று தரிசிக்க முடியாத முதியவர்கள் இருப்பார்கள், வயதானவர்கள் இருப்பார்கள், நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களும் இருப்பார்கள், அல்லது ஏதோ இந்த இறப்பு தீட்டு போன்ற ஒரு தீட்டுக்கள் இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? இவங்கெல்லாம் ஆலயத்திற்குள்ள வந்து தரிசிக்க முடியாது. அவர்களுக்கெல்லாம் தரிசனம் தர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த ஆலயமே அப்படியே நடந்து வருகிறதாம். அதுதான் அந்த தேர் உற்சவத்திற்கான, அந்த திருத்தேரிலே இறைவன் பவனி வருவதற்கான மூல காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஆலய தரிசனம் என்பதையே, அந்த கோபுர தரிசனம் என்பதையே அந்த பகுதி வாழ் பெருமக்கள் அனைவரும் பெறுகிறார்கள் என்பதற்காகத்தான். இப்படி இந்த ஆலயமே அப்படியே பிரதட்சணம் வரும் பொழுது யாரை பிரதட்சணம் வருவா யோசிச்சு பாருங்கோ. அந்த ஆலயத்தையே பிரதட்சணம் வரா இல்லையா? அதாவது ஒரு ஆலயம் என்பது இருக்கிறது, அதனை சுற்றித்தான் மாட வீதி என்பதும் இருக்கும். அந்த மாட வீதிகளிலே இந்த திருத்தேரிலே இறைவன் பவனி வரும்போது என்ன தெரியுமா அதுக்கு அர்த்தம்? ஆத்ம பிரதட்சணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம எல்லோருமே என்ன பண்ணுவோம்? பிரதட்சணம் பண்ணி வந்து வணங்குவோம் இல்லையா? அதுபோக வீட்டிற்குள்ளாயே இருந்து நாம் வணங்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? அப்படியே தன்னைத்தானே சுற்றி கொண்டு வணங்குகிறோம் அல்லவா? அதுபோல தன்னைத்தானே சுற்றி கொண்டு வணங்குவது என்கின்ற ஒரு தாத்பரியத்தையும் அங்கே உள்ளே அடக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ அப்படியே இந்த பூமியினுடைய சுழற்சிங்கிறத ஞாபகம் வச்சு பாருங்களேன். இந்த பூமி என்ன பண்ணுறது? சூரியனை சுற்றி வர்றது, ஆனால் வெறுமனை சுற்றி வரல. எப்படி சுற்றி வர்றது பூமியானது? பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சேர்த்து சுற்றி வருகிறதல்லவா? இந்த அண்டத்தையே வலம் வருகிறதல்லவா? இந்த அண்டத்தையே தன்னைத்தானேயும் சுற்றி கொண்டு இந்த முழு அண்டத்தையும் வலம் வருகிறது போல இந்த தேர் உற்சவம் என்பது தன்னைத்தானே சுற்றி கொண்டு, ஒரு ஆலயம் என்பது தன்னைத்தானே பிரதட்சணம் செய்து கொள்கின்ற விதமாக அந்த அற்புதமான ஒரு தாத்பரியத்தை, ஒரு தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் இந்த தேர் உற்சவம் என்பது. இப்படி ஒரு தேர் உற்சவம் நடக்கின்ற அந்த பகுதி என்பது என்றென்றும் செழிப்புற்றுதான் இருக்கும். நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த 4 மாட வீதிங்கிறது பார்த்தோம்னா, அந்த மாட வீதிகளிலே வசிப்பவர்கள் எல்லா விதமான வளமும் பெற்று வாழ்வார்கள். அந்த மாட வீதியிலே அதுவும் அந்த இறைவன் வரும்பொழுது அங்கே வாசலில் நின்று தரிசனம் பண்ணுறது, இந்த தட்டு கொடுக்கறது, நிறைய தான தர்மங்களை செய்வது, அதுவும் அந்த தேர் உற்சவத்திலே மக்கள் அனைவரும் பங்கேற்று கொண்டு எல்லோரும் ஒருமித்த அந்த குரலை எழுப்பி, ஒரு சில ஆலயங்களில் பார்த்தோம்னா அரோகரான் இருக்கும், ஒரு சில ஆலயங்கள் அந்த கோவிந்தாங்கிற அந்த நாமோதயம்ங்கிறது அது ரொம்ப விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு அந்த கரகோஷத்தோடு பிடிச்சி இழுப்பா தெரியுமா? அந்த வடத்தினை பிடிக்க வேண்டும் என்று சொன்னாலே, அந்த வடம், தேர் வடம்னு சொல்கிறோம் இல்லையா, அதனை நாம் கையால் தொட வேண்டும் என்று சொன்னாலே
அதற்கே நாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பதை செய்திருக்க வேண்டுமாம். பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பது இருந்தால் மட்டும்தான் அந்த வடத்தினையே நம்மால் தொட முடியும். ஒரு ஆலயத்தையே நாம் அசைத்து அப்படியே அழைத்து கொண்டு வருகிறோம். இப்படி அந்த பகுதியிலே வரும் பொழுது அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் நீங்கி விடுகிறதாம். அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே நகர்ந்து போயிடுறது. முழுக்க முழுக்க அந்த இடத்திலே பாசிட்டிவ் எனர்ஜி என்பதுதான் அந்த பகுதியிலே வந்து குவிகிறது என்பதுதான் அதற்கான தாத்பரியம். இந்த தேர் உற்சவத்தை தரிசிக்கும் பொழுது இந்த 10 நாள் உற்சவத்தையும் நம்ம பார்க்கலனா கூட அந்த தேர் உற்சவத்தை பார்க்கும் பொழுது ஒரு தனி பூரிப்பு அப்படிங்கிறது வந்துடுறது தெரியுமா? அது அப்படியே அசைஞ்சு வரும்பொழுது ஒரு சத்தம்ங்கிறது இருக்கும். அதில் வந்து அந்த மணி ஓசைகளை வைத்திருப்பார்கள். ஒரு ஜல் ஜல்னு ஒரு சத்தத்தோடு அந்த தேருங்கிறது வரும். இது எல்லாவற்றையும் விட அதிலே அதி முக்கியமான ஒரு விஷயம், அதிலே தரிசனம் செய்யும் பொழுது இறைவனினுடைய அந்த தாண்டவத்தையே நம்மால் பார்க்க முடியும். இறைவன் பரிபூர்ணமான ஒரு மன மகிழ்ச்சியோடு, அதாவது வந்து ஒரு ஆனந்த பூரிப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த தேரிலே இறைவனை தரிசிப்பவர்களுக்கு மட்டும்தான் அந்த உணர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லோருடைய மனதும் அந்த இடத்திலே ஒருமுகப்படுகிறது. இந்த தேரானது நல்லபடியாக இழுத்து வர வேண்டும். வேற எந்த சிந்தனையுமே இல்லாமல், வீட்டை பற்றிய சிந்தனை இல்லாமல் எல்லோருடைய மனமும் அங்கே வந்து குவிகிறதல்லவா? அந்த குவிகின்ற தன்மை என்பது அந்த இடத்திலே ஒரு அற்புதமான ஒரு சாநியத்தை உண்டாக்கி கொடுத்து விடுகிறது. நம் அனைவரினுடைய அந்த ஒற்றுமை உணர்வினை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இந்த தேர் உற்சவமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். சர்வே ஜனாः சுகினோ பவந்து.